சாஸ்திரம் இதை எப்படி பாக்குறதுன்னா, கூட்டு குடும்பமா இருந்தா அதுல ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை அப்படின்னா, குடும்பத்துல பிறக்கக்கூடியதான நபர்கள் பல நட்சத்திரங்கள்ல பிறப்பா. அவளுடைய ஜாதகங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வெவ்வேறு விதமாக இருக்கும். இதுல சில பேருக்கு அவளுடைய ஜாதகப்படி தசாபுக்தி படி கிரகங்கள் சரியான இடத்துல அமைஞ்சிருக்காது. அதனால தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு அதே குடும்பத்துல இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு ஜாதகத்துல உச்சமாக இருக்கும் கிரகங்கள், ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜாதகம். இப்ப இவா எல்லாரும் ஒரே குடும்பத்துமாக ஒரே வீட்டுல வசிச்சுண்டு ஒரே ஒரே சமயத்துல உணவு அருந்துண்டு ஒரே விவகாரங்களை ஒன்றாக பார்த்துண்டு இருக்கிறச்ச, ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் அவர் கூட வசிக்கக்கூடியவருக்கு அந்த தோஷங்கள்லாம் இல்லை, அவருடைய ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுனால இவரை அந்த தோஷம் அதிகமாக பாதிக்காது. அவருடைய சகவாசம் பண்றாரோனோ, சேர்ந்து வசிக்கிறாரோனோ, அதனாலேயே இவருக்கு அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு அவ்வளவாக இருக்காது. அந்த தோஷம் பெரிய அளவுல இவருக்கு பாதிக்காது. இந்த மாதிரி பல நன்மைகள் கூட்டு குடும்பமா இருந்தா. ஆனா அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஏதோ சில காரணங்கள்னால தனித்தனியா வசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா தனித்தனியா வசிக்கலாம். அது ஒண்ணும் பெரிய தவறாக சாஸ்திரம் கருதல. அப்படி தனியாக வசிச்சா அதுலயும் ஒரு நன்மை இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. என்ன நன்மை அப்படின்னா, விபாகேது தர்ம விருத்திஹி அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட்டு குடும்பமா இருந்தா ஒரே வீட்டுல இருந்தான் அப்படின்னா 10 பேர் 20 பேர் ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல பூஜைங்கிறது ஒரு பூஜை தான் நடக்கும் இல்லையா? அந்த வீட்டுல பெரியவராக இருக்கிறவர் வீட்டுல பூஜை பண்ணுவார். இந்த மாதிரி பல தர்மங்கள் எல்லாம் ஒன்னாவே நடக்கும். தனித்தனியா பிரிஞ்சுட்டா அப்படின்னா என்ன ஆகும்னா தர்ம அபிவிருத்தி ஆகுங்கிறார். அவன் தனித்தனியா பூஜை பண்ணுவான், அவன் தனித்தனியா தானம் பண்ணுவான், அவன் தனியா எல்லாம் ஹோமம் பண்ணணும், அவன் தனியா சிராத்தம் பண்ணணும். கூட்டு குடும்பமா அண்ணா தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரே வீட்டிலேயே இருந்தா அக்கௌண்ட் பிரிக்கல, அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே அக்கௌண்டா இருக்கு பேங்க்ல அப்படின்னா, அவ அப்பா காலமாயிட்டாருன்னா எல்லாரும் சேர்ந்து சிராதம் பண்ணா போறோம். எப்ப அக்கௌண்ட் தனித்தனியா பிரிஞ்செடுத்தோ பேங்க்ல, ஏன் தனித்தனி கொடுத்தணும்னு நீ ஆரம்பிச்சுட்டியோ அப்ப ஸ்ராத்தத்தை நீ தனித்தனியா பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. அப்ப விபாகேது தர்ம விருத்திஹி அப்படின்னு சாஸ்திரம் அதுலயும் ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு பாக்குறது. அப்படிங்கிறதுனால தனிக்குடுத்தனமாக இருந்தாலும் அந்த தர்மங்களை அவ தனியாக நன்றாக ஆச்சரணம் பண்ணி குறிப்பிட்ட சமயத்துல எல்லாரும் ஒரு பண்டிகை சமயத்துல எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் அபிப்பிராயப்படுறது.